குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ஜெபிக்கலாம் வாங்க என்ற குடும்ப ஜெபத்துக்குள்ளாக நாங்கள் உங்களை வரவேற்கிறோம். இந்த நாளுக்குரிய வாக்குத்தத்தத்தை நாம் கேட்போமா? ஏசாயா 56வது அதிகாரம் 7வது வசனம். நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன்றாரு. இந்த நாள் ஓய்வு நாளா இருக்கிறபடினால நாம் அனைவருமே ஆலயத்துக்கு கடந்து சென்று அந்த மகிழ்ச்சியை கர்த்தரிடத்தில் நாம் பெற்றுக்கொள்வோமாக. கண்களை மூடி ஜெபிக்கலாமா? பரலோக பிதாவே, இந்த அருமையான நேரத்துக்காக, ஒரு புதிய நாளுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலை நேரத்துல எங்களை ஜெப வீட்டுக்கு கொண்டு போகிற தேவனா இருக்கிறீரப்பா. உம்முடைய ஜெப வீட்டுக்கு நாங்கள் இன்னைக்கு போகும்போது எங்களை மகிழ பண்ண வைக்கிற தேவனா இருக்கிறீர். அந்த மகிழ்ச்சியை எல்லாருமே பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. ஏசப்பா, யார் யாருக்கெல்லாம் ஆண்டவரே இந்த நாளிலே ஆண்டவரே ஆலயத்துக்கு கடந்து போகிறார்களோ அவங்களுக்கு எல்லாம் நீர் உதவி செய்யுங்க. எல்லாரையும் எழுப்பி ஆண்டவரே உற்சாகத்தோடு ஆண்டவரே உங்களுடைய ஜெப வீட்டுக்குள்ளாக அவங்க கடந்து சென்று அந்த மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ள உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஏசப்பா, ஒருத்தருக்கும் அவங்களுடைய வேலையில உங்களுடைய கிருபையை தாங்க, அவங்க வீடுகளிலே உங்களுடைய சமாதானத்தையும் மகிழ்ச்சியும் கொடுப்பீராக. ஒவ்வொருடைய உள்ளத்துல நீர் மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன் இயேசு சுவாமி. முக்கியமாக ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தங்களுடைய வாழ்க்கையில இயேசு சுவாமி ஆண்டவரே ஆலயத்துக்கு போக முடியவில்லை, நான் ரொம்ப கஷ்டமா இருக்குது, வியாதியா இருக்கிறேனே என்று சொல்லி கொண்டிருக்கிற ஒருத்தருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே உங்களுடைய ரத்தத்தினாலே நீர் அவர்களை தொட்டு சுகப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பரலோக பிதாவே, உம்மால் கூடாத காரியங்கள் ஒன்றுமே இல்லப்பா. ஆண்டவரே, ஜெயில இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஏசப்பா, ஒருத்தருக்கும் நீர் உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்மை யாரெல்லாம் தேடுகிறார்களோ, இயேசுவே என்று யாரெல்லாம் உம்மை தேடுகிறார்களோ அவங்களுக்கு போதுமானவராய் இருங்க. நான் என்ன செய்வது, இன்னைக்கு என்ன பண்ணுவது என்று குழப்பமான ஒரு சூழ்நிலையில யாராவது இருக்கிறாங்கனாக்கா, அந்த குழப்பமான சூழ்நிலையில இயேசு ஆண்டவரே நீர் அங்கு சென்று அவங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. சமாதானம் இல்லாத குடும்பத்தில இயேசுவே சமாதானத்தை கட்டளையிடுங்க. இயேசு சுவாமி, ஒருத்தருக்குமே நீர் உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே தொடர்ந்து ஆலயத்துக்கு கடந்து போகட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்மை தேடட்டும் ஆண்டவரே. சிறு பிள்ளைகள் உம்மை தேடட்டும் ஆண்டவரே. பெரியோர்கள் உம்மை தேடட்டும் ஆண்டவரே. நாங்கள் எல்லாருமே ஆண்டவரே ஆலயத்துக்கு கடந்து சென்று அந்த மகிழ்ச்சியை அனுபவிக்க, உங்களுடைய ஜெப வீட்டிலே அந்த மகிழ்ச்சியை நாங்கள் அனுபவிக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. எங்கெல்லாம் ஆண்டவரே உங்களுடைய ஆலயம் நடக்கிறதோ அங்கெல்லாம் உடைய பாதுகாப்பை நீங்க தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். உடைய ஊழியக்காரர்களுக்கும் போதகர்களுக்கும் மிஷினரிகளுக்கும் நீர் உங்களுடைய பாதுகாப்பை கொடுத்து ஆண்டவரே அந்த ஊழியங்கள் ஆண்டவரே இந்த நாளிலே நல்லபடியா நடக்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒருத்தருக்கும் போதுமானவராக இருங்க. வீட்டிலே இருக்கிறவங்களுக்காக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். சர்ச்சுக்கு போக முடியல, வியாதியா இருக்கிறாங்கனாக்கா இயேசுவின் கரம் அவங்க மேல இருக்கட்டும் ஆண்டவரே. வழி நடத்துங்க, காத்துக்கொள்ளுங்க இயேசப்பா. இந்த நாள் முழுவதும் ஆண்டவரே நீர் மகிழ பண்ணுவேன் எங்களை சொல்லியிருக்கிறீங்க. அந்த மகிழ்ச்சியை நாங்கள் பரிபூர்ணமாய் அனுபவிக்க இயேசு கிறிஸ்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உண்மையே நாங்கள் பின்பற்றி வர எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்க கரங்களை பிடித்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. வழி நடத்துங்க இயேசப்பா. இந்த மாதத்தின் ஆண்டவரே இந்த புதிய மாதத்தை கொடுத்திருக்கிறீங்க. இந்த புதிய மாதத்தின் 1ஆம் தேதியிலே நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் உடைய வாக்குத்தத்தங்களை எங்களை மகிழ பண்ண வைக்கட்டும் இயேசு சுவாமி. ஆசீர்வதிப்பீராக, காத்துக்கொள்ளுங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென். Have a blessed Sunday to you all. Thank you so much.